இந்த 15-15-15 ரூல் இன்ஃப்ளேஷனை எந்த வகையில பாதிக்குது? இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரைஸ் இன் த பிரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் அ பீரியட். இதை தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு காய்கறி வாங்குறதுக்கு ஒரு 500 ருபீஸ் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா 2 கட்டப்பை நிறையா வாங்கிட்டு வருவீங்க. இப்போ ஒரு கட்டப்பையில் பாதி தான் நம்மளால வாங்க முடியும். ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன். இதை இன்னும் உங்களுக்கு மணியில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு கிராசரிஸ் வந்து ஒரு 10,000க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 6% இன்ஃப்ளேஷன் போடுறோம் அப்படின்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வாங்குற 10,000ங்கிறது 24,000க்கு நீங்கள் வாங்குறதா இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி இந்த ரூலை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், இந்த ரூலில் சொல்லியிருக்க விஷயம் கார்பஸ் 1 crore. ஸோ இப்போ 15 இயர்ஸ் கழிச்சு 1 crore அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது சொல்லுது. ஆக்சுவலி ரியல் வெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களால் இன்னைக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரியல் வெல்த். ஸோ உங்களுக்கான கோல் என்ன, அந்த கோல் ஓரியன்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அதை ப்ராப்பராக டைவர்சிஃபை பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.